அவங்க உச்சிக்கு கீழே, உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை பெண்ணே. எப்படி? உச்சிக்கு கீழடியோ, உச்சியில இல்ல, உச்சிக்கு கீழே உள்ள ஒரு குட்டி நாக்கு இருக்குல்ல, அண்ணாக்கு, அதுக்கு மேல. வாயிலன்னா வாயில இல்ல, அந்த அண்ணாக்குக்கு ஒரு விரற்கடை மேல. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை பெண்ணே. இதுல நிறைய ப்ரூஃப் கிடைச்சிட்டு. அப்ப நம்முடைய உயிர் ஸ்தானம் எதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாங்க. உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல நம்முடைய உயிர் ஸ்தானம், அதான் நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதி. அங்க எப்படி இருக்கான்? வைத்த விளக்கு. அங்க ஒரு விளக்க வச்சிருக்கிறான். விளக்குன்னா ஒளி இருக்கு. அது என்ன விளக்கு? அணையாத விளக்கு. ஆன்மாவுக்கு அழிவு இல்லைல்ல, உடல் தான் அழியுது, உயிர் அழியாது இல்லவா? அப்ப அந்த விளக்கு, வாடா விளக்கு, அந்த விளக்க ஒருத்தன் வச்சிருக்கான். அது இருக்கக்கூடிய இடம் நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதி. உயிர் எப்படி இருக்குது? நம்ம உடம்புல தலையில தான் உயிர் இருக்குன்னு சொல்றோம். தலையில எங்க ஒளி தெரியுது? கண்ணுல தெரியுது. காதுல தெரியுதா? மூக்குல தெரியுதா? வாயில தெரியுதா? மண்டையில தெரியுதா? இல்ல, கண்ணுல தான் ஒளி தெரியுது. கண்ணுல ஒளி இருக்குல்லவா? கண்ணில ஒளி இருக்கிறதுனால நீங்க பாக்குறீங்க. இப்ப நம்ம கண்ணுல ஒளி இருக்குது. உயிர் ஒளி நம்ம தலைக்கு உள்ள மத்தியில எல்லாம் இருக்குது. கண்ணுல எப்படி வந்து? உயிர் நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில இருக்கு. சித்தர்கள் சொன்னதான் அப்படிதான். நம்ம இவ்வளவு நேரம் பேசி கண்டுபிடிச்சதும் அதுதான். கண்ணுல எப்படி ஐயா வந்து? கண் மூலியமா தான் கண்ணுடைய இந்த பார்வையினுடைய சென்டர் பாயிண்ட் பின்னோக்கி பார்த்தோம்னா நம்ம கண் தலை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உச்சின்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு நரம்பு அப்படி வருது. இந்த இடத்துல அண்ணாக்கு மேல இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு வச்சிருக்கேன். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி. இந்த இடத்துல நம்ம உயிர் ஸ்தானம். இந்த உயிர் ஸ்தானத்துல இருந்து ஒரு நாடி வலது கண்ணுக்கு வந்து சேருது, இன்னொரு நாடி இடது கண்ணுக்கு வந்து சேருது. இப்படி வர்றதுனால தான் இந்த ஒளி இந்த கண்ணுல தெரியுது. கண்ணுல ஒளி இருக்கா? இந்த ஒளி தான் இங்க தெரியுது. நமக்கு இங்க ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதனால இங்க உள்ள ஒளி இங்கேயும் தெரியுது, இங்கேயும் தெரியுது. புரியுதா? இங்க உள்ள ஒளி இங்க தெரிஞ்சா நம்ம இங்க எப்படி போலாம்? எங்க இருந்து வருதோ அங்கேயும் போயிருங்க. இங்க இருந்து தானே வருது, அப்படியே போயிடலாம். ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது, அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாம்ல. இங்க ஒரு நாடு இருந்ததுனால தானே இங்க உள்ள ஒளி இங்க தெரியுது. அப்ப இங்க போகணும்னா இப்படியே போயிடலாமே, பின்னோக்கி போயிட்டா போச்சு. இதுதான் அக வழிபாடு. நீங்க செய்யறதெல்லாம் புற வழிபாடு. அக வழிபாடு மானச பூஜை என்னன்னா இதுதான். இதுதான் ஞானம். ஞானத்துலதான் அக வழிபாடு செய்ய முடியும். இங்க இருக்கிற ஒளியை பிடிச்சு தான் இங்க வர முடியும், ஆத்ம ஜோதியை பிடிக்க முடியும். இதுதான் வழி. இதை தவிர வேற ஒரு வழியும் கிடையாது. உயிர் இங்க இருக்கு, அது துலங்குற இடம் ரெண்டு கண்லையும். அப்ப ரெண்டு கண் விளையாட்டு உள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை பிடிச்சுக்கலாம். அங்க இருந்து மேல வந்துடலாம். இங்க வரும்போது மூளையினுடைய 1008 இதழ் தாமரையும் மலரும். ஒளி இங்க வரணும். இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க வரணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையே இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஞானம். இப்படித்தான் தவம் செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும், ஞானம் கிடைக்கும்.